Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin arrahmanir rahim maliki yawmiddin iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim siratal ladzina an'amta alaihim ghairil maghdubi alaihim waladdallin. Zalikal kitab la raiba fihi hudal lil muttaqin. இந்த அல் குர்ஆன் முத்தகின்களுக்கு வழிகாட்டும். இன்று நான் பல நாட்களுக்கு முன் சொன்னது போன்று ஃபேமிலி மீட்டிங், ஃபேமிலி ஜூம் மீட்டிங் நடைபெற இருக்கின்றது. இருந்தாலும் அது சில தயார் நிலைகளில் உள்ள குழப்பங்கள், டெக்னிக்கல் இஷ்யூஸ், கம்ப்யூட்டர் சரியாக வேலை செய்யவில்லை என்பதால் இந்த அறிமுக வீடியோவை நான் உங்களுக்கு முன்னால் அனுப்பி வைக்கின்றேன். நான் வீடியோ அனுப்புகின்ற போது அதை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகின்ற விடயங்கள் பிழையா சரியான்னு தெரியாது. நான் சொல்லுகின்ற விடயங்கள் பிழையா சரியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வதற்கும், சில வினாக்கள் இருந்தால் அந்த வினாக்களை கேட்டு பதிலை பெறுவதற்கும், தெளிவை பெறுவதற்கும் ஜூம் மீட்டிங் தான் சிறந்த வழி. தற்போது சிலாபத்திலிருந்து வெலிகமைக்கு வருவதென்றால் சுமார் 10,000க்கு மேற்பட்ட அளவு பணம் செலவழிகின்றது. எனவே அது ஈஸியான வேலை அல்ல. நானும் எப்போதும் பிஸியாக இருக்கின்ற ஒருவன், சமூகத்துக்கு, அல்லாட தீனுக்கு, மக்களுக்கு ஏதாவது செய்து கொண்டிருக்கின்ற ஒருவன். எனவே வருவது போவதெல்லாம் பழைய காலத்து ஸ்டைலில் மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். தற்போது ஈஸியான முறை என்னவென்றால் ஜூம் மீட்டிங். அப்போ யோசிக்கலாம், ஜூம் மீட்டிங் டியூஷன் கிளாஸில் அல்லது பல்கலைக்கழகத்தில் தானே அது நடக்கின்றது, ஏன் ஃபெமிலி மீட்டிங் ஜூமில் நடக்கணும் என்று நான் எப்போதும் புதிதாக சிந்திக்கின்றவன். பல விடயங்களை புதிதாக நான் சிந்திக்கின்றவன். ஏன் இப்படி நடக்கக்கூடாது? இதில் நிறைய ரஹமத் இருக்குது. ஏன்னு கேட்டால், ஒன்று, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பேச்சு லெவல் இன்டராக்ட் ஆகும். நான் வெலிகமைக்கு வருவது அல்லது நீங்கள் சிலாபத்துக்கு வருவது இது இலகுவான காரியம் அல்ல. அதே நேரம் கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டும். உதாரணமாக, வெலிகமையில் உள்ள பிரச்சனைகள் இருக்க நான் சிலாபத்தில் முடங்கி கிடக்கின்றேன் என்றால் எனது பணி அங்கே நடக்கவில்லை. ஐ ஃபெயில் மை டியூட்டி. நான் பிரச்சனைகளின் போது பின்னால் ஓடுகின்ற ஒருவன் அல்ல. அதை முகம் கொடுத்து அந்த பிரச்சனைகள் தீர்க்கின்றோம். குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்திருக்கேன். இருந்தாலும் ஒரு மனிதண்ட ஹயாத், உயிர் வாழ்வு என்பது ஒரு எல்லைக்குட்பட்டது. எனது பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். அபவுட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி தேர் வில் பி கொஸ்டின் இன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். எனவே என்னால் எது நடக்கணும் அதை நான் செய்வேன். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், யாரும் கால் பண்ணவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. வெள்ளம் வந்தது, யாரும் கால் பண்ணவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. ஒரு நோனிட புள்ளியில தவிர அதே மாதிரி பல பிரச்சனைகள் மூலம் யாரும் கவனிக்கவும் இல்லை, கால் பண்ணவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், அதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். குடும்பத்தார்கள் உதவி செய்யாத கட்டத்திலும் வெளியில் உள்ளவர்கள் உதவி செய்தார்கள். தற்போது நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது வீட்டில் நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது வீட்டில் நான் தனிமையில் வாழுகின்றேன். நான் தனிமையில் வாழ்வது ஒரு குறையாக பார்த்தாலும் ஐ ஆம் ஹாப்பி லிவிங் அலோன் என்றால், பிழையான பார்ட்னர்ஸ், பிழையான பிள்ளைகள், இவர்களோடு வாழ்ந்து மோதுவதை விட தனிமையில் வாழ்வது சிறந்தது. எனவே மனிதனுடைய வகையிலே வஹுலிக்கல் இன்சான லைஃப், மனிதன் பலவீனம் மீக்கலாம். எங்களை போன்று யாருமே 100% ஒத்துப்போவதில்லை. உதாரணமாக இங்கு பார்க்கலாம், ஒரு பெரிய ஆணி, ஒரு சின்ன ஆணி. இதுக்குள்ளது இதுக்கு செட் ஆகும், இதுக்கு செட் ஆகும். இதுக்குள்ள ஆணி, இந்த ஆணிக்குள்ள இந்த நாட்டை இதுக்கு செட் ஆகும். இது நான் காதி நீதிமன்றத்தில் காட்டுகின்ற ஒரு எக்ஸாம்பிள். அந்த செட் ஆகாட்டி அங்கே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. வண்டியோடு 2 சக்கரங்கள் தேவை, 2ல் ஒன்று சிறியதென்றால் அந்த வண்டி எப்படி ஓடும்? ஒரு பாட்டை நாங்கள் பார்த்தோம், கேட்டோம். பரமசிவம் களத்திலிருந்து பாம் கேட்டோம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். ஆம்பளை ஆயிக்கணும், பொம்பளை ஆயிக்கணும், புள்ளையில் ஆயிக்கணும். எனவே இந்த குடும்ப பிரச்சனைகளே மிக நுணுக்கமாகும்.
அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக இந்த பிரச்சனைகளை நான் தீர்க்க விரும்புகின்றேன். அதே நேரம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கின்ற போது பிரச்சனைகள் வராமல் தீர்க்கப்பட வேண்டும். உதாரணமாக எனது மகன் இருக்கின்றார் விஷால். அவருக்கு நான் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு 5 முட்டை, ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு 10 முட்டையை கொண்டு வர சொல்லுகின்றேன். நான் விஷாலுக்கு 1000 ரூபா கொடுத்து, விஷால் பிரிங் 10 eggs. அப்போ அவர் கடைக்கு போய்த்து முட்டை எடுத்துகிட்டு வரார். என் மகனை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் முட்டை எடுத்துகிட்டு வந்தது பார்த்தா, பிரித்து பார்த்தா, பேகை பார்த்தா எல்லா முட்டையும் உடஞ்சி. அப்போ டடி சொல்கிறாரு முட்டை எடுத்துகிட்டு வா, இந்த பணம். அவர் எடுத்துகிட்டு வர உடஞ்ச முட்டை. எனவே ஹிஸ் டியூட்டி. அந்த முட்டை சரியாக வந்து சேரல. இதே மாதிரி மஹிபாடு சொல்கிறேன், முட்டை ஒரு 10 எடுத்துகிட்டு வாங்க பபா. அவள் எடுத்துகிட்டு வர நேரம் முட்டை 10 உடையுது. எனவே மஹிபாவும் அந்த டியூட்டியை சரியாக செய்யவில்லை. ரைட். நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு எக்ஸாம்பிளை வச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கின்ற போது இந்த முட்டை உடையாமல் தீர்க்க வேண்டும். எக் ஷுட்ன்ட் பிரேக். உடைஞ்சால் அதை யாராலும் சேர்க்க முடியாது. உதாரணமாக இந்த ஆணி, இந்த ஆணி உடைஞ்சால் வயல்டிங் பண்ண முடியும். பலகை உடைந்தால் ஆணி அடித்து சேர்க்க முடியும். ஆனால் முட்டை உடைந்தால் யாராலும் சேர்க்க முடியாது. இது போன்றதுதான் குடும்ப உறவுகள். தாய் தந்தை உறவு, கணவன் மனைவி உறவு, மகள் பாப்ப உறவு, நான தங்கச்சி உறவு, தாய் மகன் உறவு, பெண் வீட்டாக்கள் உள்ள உறவு, கணவன் வீட்டாக்கள் உள்ள உறவுகள். இந்த உறவுகள் பேணப்படணும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. எனவே நாங்கள் ஃபேமிலி மீட்டிங் ஜூமில் நடக்கணும் என்று விரும்புகின்றேன். அது ஒவ்வொரு சண்டே, எவ்ரி சண்டே 9 PM இரவு அல்லது 10 PM 1 hour நடக்கும். நான் பேச முடிஞ்ச பிறகு கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்பதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குவேன். உதாரணமாக இந்த சொத்து, ரஹ்மத்துல்லோட சொத்து எங்கே போகணும். அப்போ நினைத்து கொண்டு இருப்பார்கள், ரஹ்மத்துல்லோட சொத்து இவ்வளவு இருந்ததானே, என்ன நடந்ததுன்னு ஒரு கேள்வி வரும். நான் இல்லாத காலத்துக்கு சிலாபத்தில் என்ன சொத்து எங்கே போகும்? இதை கேள்வி கேட்டு தெளிவாக வீடியோக்களை வச்சுக்கொள்வது. இப்போ முந்தின காலம் மாதிரி அல்ல, எல்லாம் ஹைலி டெவலப் டெக்னாலஜி இருக்கு. என் மகளுக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கு வாரது எது, என் வாப்பை தாரது எது. என் மகனுக்கு தெரிஞ்சுக்கணும் விஷாலுக்கு எனக்கு வாரது எது, என் வாப்பை எனக்கு எதை தருவார், அதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதோட பிரச்சனை முடியும். அதே நேரம் நான் சில விஷயங்களை ஒசியத்து சொல்லுவேன். வில், உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் வில்லுக்குள்ள பவர், கோர்ட்ஸ்லேயும் அதே பவர் இருக்கு. நான் எழுதி கையொப்பமிட்டால் அதுக்கு பேர் வில் ரைட் ஆன் இது. அப்போ அது நிறைய விஷயத்துக்களை நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் இது. அதுக்கு முன்னால் கலந்துரையாடி கருத்துக்களை பரிமாறி எனது உயிர் இருக்கின்ற போதே பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு முறைமையை தான் நான் கையாளுகின்றேன். இந்த ஃபேமிலி மீட்டின் ஒவ்வொருத்தர குறைகளை பேசுவதோ அவர்களை சீரழிப்பதோ அல்ல. இட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் ஜெப்படைசிங் ஆர் டிஸ்ட்ராயிங் தேர் ரெப்புடேஷன், மை ஃபேமிலியோ சிலோ ஃபேமிலி. ஹவெவர், we are resolving problems by discussion. ஏண்ட வீட்டுக்கு நேரடியாக வந்து ஒருவருக்கு கதைக்கு நான் அனுமதி வழங்காது விட்டார். விஷால் சொல்றாரு, டாடி ஐ வாண்ட் டு டாக் டு யூ என்று சொல்லுவார். நான் ஏலான்னு சொல்கிறேன். விஷால் சொல்கிறாரு, டாடி ஐ வாண்ட் டு டாக் டு யூ. நான் சொல்கிறேன், யூ கான் டாக் டு மீ, யூ கான் கம் டு மை ஹோம், யூ கான் டாக் டு மீ என்றால் அவர் வேறு இடத்துல பேசும். நான் விஷாலுக்கிட்ட சொல்கிறேன், விஷால் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. விஷால் வாரார் இல்லை, அல்லது கதவுகள் மூடப்பட்டிருக்கு, அவர் விருப்பம் இல்லை என்றால் நான் இன்னொரு இடத்துல பேசுவோம். அந்த இடம் தேவையில்ல, கதவுகளை திறந்து வைத்தல். ஓப்பன் த டோர் ஃபார் அ டிஸ்கஷன், ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கஷன், ரிசால்வ் த ப்ராப்ளம்ஸ். அதே நேரம் நாங்கள் பார்க்கலாம், எனது மரணத்துக்கு முன்னால் நான் சொல்லுகின்ற 2 விடயங்கள். என் குடும்பத்து அங்கத்தவர்கள் நான் சொல்லுகிற 2 விடயம். சொத்துக்களில் ஒருவருடைய ஒரு அங்குலத்தையும் எடுக்காது. டோன்ட் டேக் அதர் பீப்புள்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் லேண்ட், ஈவன் 1 inch, 1 perch, 1 decimeter எடுக்காது, சொத்து எடுக்காது. ரைட்.
அப்போ சொத்தை உங்களுக்கு எப்படி பெற முடியும்? அவர்கள் விரும்பி உங்களுக்கு தர வேண்டும், இல்லாட்டி நீங்கள் பணம் கொடுத்து பெற வேண்டும். ஸோ அது பாயிண்ட் 1. சொத்து விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. நிலம் விஷயத்தில் டோன்ட் டேக் அதர் பீப்புள்ஸ் ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் மை ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, மை ரிக்வெஸ்டிங் டு யூ. எல்லாருக்கும் அது சிலோவாக ஆயிக்கலாம், இல்லாட்டி வெலிகமே ஆயிக்கலாம். ஈவன் இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி, ஐ ஆம் அ ஜட்ஜ், ஐ ஆம் அன் ஸ்காலர், ஐ ஆம் அ லெக்சரர். ஸோ நான் சொல்லுவேன், சொத்து விஷயத்தில் காசா மக்களின் நிலம் இஸ்ரவேலியர்களால் பறிக்கப்பட்டது போன்று பறிக்கப்படக்கூடாது. எனது சக்தி இருக்கும் வரை நான் விட மாட்டேன். அடுத்தது கடன். நான் இருக்கின்ற போதே எனது கடன்களை எல்லாவற்றையும் நான் தீர்த்து விடுவேன். நான் மரணித்தால் எனது மகன் எனது மகள் அதை கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் படி. எனவே இந்த கடனும் சொத்தும் அதில் நான் மிக கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னு கேட்டால் இதோட பாரதூரம் எனக்கு தெரியும். உதாரணமாக, நான் ஒருவருக்கு வாக்களித்தது ஒன்றை வழங்கவில்லை என்றால் அதோட பாரதூரம் எனக்கு தெரியும். நான் ஒருவரிடம் கடன் எடுத்திருக்கின்றேன், அதை கொடுக்கவில்லை, இதோட பாரதூரம் எனக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருப்பதால் நான் நிறைய வசியத்துக்களை சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீடியோ மூலமாக, எழுத்து மூலமாக வசியத் வில் அந்திம கமதி பத்திரம் சொல்லி ஒன்று இருக்கு. அதை நீங்கள் விலைகளோடும் எனது குழந்தைகள், எனது குடும்பத்தார்கள். எனவே எனது பொறுப்புகளை நான் செய்கின்றேன். கடனை பற்றி பேசினேன், எனது பொறுப்புகளை பற்றி பேசினேன். அது நேரம் நான் மன்னிப்பு கேட்பேன். நான் பொதுவாக எல்லா குடும்பத்தில் வெள்ளிக்கிழமையில் எல்லா வீட்டுக்கும் போகிறவாரோடால் நான் பள்ளியில் மீலாது விழா செஞ்சுருக்கேன், முஹர்ரம் விழா செய்திருக்கின்றேன், பள்ளி கந்திரி செய்திருக்கின்றேன். எனவே இப்படிப்பட்ட பொது பணிகளில் ட்ரஸ்டி போர்டில் இணைந்து பங்காற்றிருக்கின்றேன். பொது பணிகளை செய்கின்ற போது சில அநீதிகள் நடக்கலாம், மனஸ்தாபங்கள் வரலாம். உதாரணமாக, வெளிப்பட்டிலிக்கு ஒரு அதிபரை நான் பகிரங்கமாக எதிர்த்து அவர் ஸ்கூலில் ஓடினார். வெளிப்பட்டியில் இருந்த ஒரு அதிபரை, மோசமான ஒரு அதிபரை நான் பகிரங்கமாக எதிர்த்தேன். அவர் ஸ்கூலை வச்சுட்டு ஓடினார். அவர் இல்லை. எனவே அவரோட குடும்பத்தார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். இதே மாதிரி கொலம்பு அமல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இதே மாதிரி ஒரு அநியாயத்தை நான் கண்டேன். வாட்ஸ்அப்பில் பேசினேன். ஸ்கூலை விட்டு அதிபர் ஓடினார், அமல் பாடசாலை இந்த அதிபர் ஓடினார். மட்டுமல்ல, போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஒரு லோயர்ட போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தூக்கி வீசப்பட்டது. அப்போ இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அநீதிக்கு எதிரான போராட்டம், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அநீதிக்கு எதிராக போராட்டம், இது அல்லாவுக்கு மிக விருப்பமானது ஒன்று. அஹத்தமல் ஜிஹாதி காலிமத்துல் ஹக் இந்த சுல்தானுல் ஜாய். தப்பு யாரு செய்கின்றானோ அவன் முகத்தில் போய் சொல்லுங்க, யூ ஆர் டூயிங் மிஸ்டேக், டோன்ட் டூ இட். இது அஹத்தமல் ஜிஹாதி, அழகிய போராட்டம். காலிமத்துல் ஹக், உண்மையை உழைத்து சொல்லுது. யாரிடம்? ஆட்சி தலைவனிடம், இந்த சுல்தானுல் ஜாய். எனவே நான் இந்த நாட்டு ஆட்சி தலைவர் தப்பு செய்கின்றார் என்றால், அநியாயம் செய்கின்றார் என்றால் அவருடைய முகத்துக்கு பொண்ணு போய் சொல்லுவேன். அந்த தைரியம் எல்லாம் எனக்கு தந்திருக்கின்றார். அப்படி இருக்குமானால் குடும்பத்துள்ளவர்கள் செய்கின்ற அநியாயத்தை நான் பின்னால் சொல்ல மாட்டேன். எனவே பொது விஷயங்கள் செய்கின்ற போது மனஸ்தாபங்கள் வரலாம். எனவே மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு கேட்பதால் மாண்பு குறைவதில்லை, மன்னிப்பு கேட்பதால் மாண்பு குறைவதில்லை. அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆர்ஜே ஃபேமிலி, அப்பி வெலிகம் ஆர்ஜே ஃபேமிலி, ரஹமத்துல்லா ஜசீமா குடும்பத்தில் ஹெட். வாப்பா குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யலை, வாப்பா குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யலை, நோய்வாய்ப்பட்டார். பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. அதுக்கு என்ன நடந்து எங்கே போகணும்? ஜசீமாவுக்கு அறிவில்லை, ஷீ இஸ் இன்னசென்ட். அப்பா முடிந்த அளவு குடும்பத்தை மேலே கொண்டு வந்த ஒரு பெண், எந்த அளவுக்கு என்றால் வாப்பாவிடம் இருந்த பணத்துக்கு அந்த பெண் அந்த அளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டார். அதுக்கு பிறகு நான் குடும்பத்தை வழி நடத்துகின்றேன். பாரிய பிரச்சனைகளுக்கு முன் கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் அவருடைய சகோதரர். அவரை குழியில் போட்டார்கள். அல்லாஹ் அவரை ஆட்சி பீடத்தில் கொண்டு வந்து வைத்தார். அவரது புகழை அழித்தார்கள். அல்லாஹ் அவரை புகழோங்கி வைத்தார். இன்றும் நாங்கள் பேசுகின்றோம். தந்தையின் இரக்கத்தை இல்லாமலாக்க முயற்சி செய்தார்கள், மேலும் இரக்கம் கூடியது. இது எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்குது. எனவே இந்த ஆர்ஜே ஃபேமிலி, ரஹமத்துல்லா ஜசீமா ஃபேமிலி, அவர்களுடைய பிள்ளைகள்
எனக்கு செய்த அநியாயத்தை விட என்னால் நடக்க வேண்டிய விஷயங்களை நான் பேசுவேன். அதே நேரம் எங்களோட குடும்பத்துக்கு 3 மாப்பிளமார்கள் வந்திருக்கின்றார்கள். ஒன்று திக்வலை சிகித்தி, நோனிட மாப்பிள்ளை, 2வது ஜவுஃபர் முனிரோட மாப்பிள்ளை, 3வது ஃபஸ்ட்லி மதிரோட மாப்பிள்ளை. எனவே இவர்களுக்கு எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள். அவர்களுக்கு என்னால் எதை செய்யணுமோ, அவர்களுடைய குழந்தைகளுக்கு எதை செய்யணுமோ அதை நான் செய்வேன். அதே மாதிரி வந்த பெண்கள் இருக்கலாம், அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கலாம். உதாரணமாக நான் ஷிலாபத்துக்கு கல்யாணம் முடித்தா ஷிலாபத்து பெண் வெரிகமோடு லிங்க் ஆகும். 2வது இஸ்மத்துல்லா கல்யாணம் முடிக்கிறார் திக்பல்லே, அந்த பெண் இப்போ வெளிப்பட்டி லீக்கிறார். இஸ்ஸத்துல்லா கல்யாணம் முடிக்கிறார் கோட்டை, அந்த பெண் வெளிகமையில் இருக்கிறார். ஸோ இப்படி வந்த பெண்கள் இருக்கின்றார்கள். அதே நேரம் நான் எனது சின்ன வாழ்க்கையிலிருந்து எனக்கு குழந்தைகளோடு சரியான ஆர்வம். மதுரையில் எல்லா பிள்ளைகள், ஈவன் முன்னீரோட எல்லா பிள்ளைகள், டங்கானியோட எல்லா பிள்ளைகள், ஷஃபீனோட பிள்ளைகள், அதே மாதிரி மூத்த ஷஸ்னோட பிள்ளைகள், யூ ஆல் ஆர் மை கிட்ஸ். ஏன்னா விஷாலோட மஹேபோட எப்படி நான் இருக்கமோ, த வே ஹவு ஐ லைக் தெம், அப்படி உங்களோட விருப்பம். ஸோ யுவர் கிட்ஸ் ஆர் மை கிட்ஸ். அதே நேரம் ஒரு குட் நியூஸ் தான், எனது மகன் டாக்டராக வந்திருக்கணும். மிஷால் டாக்டர் MBBS டாக்டர் மிஷாலாக வந்திருக்கோண்டியோரால் அப்படி வரல. டாக்டர் மஹீபா வரவேண்டியோரால் அப்படி வராது, அல்லது வரும். எனவே டாக்டராக வர வேண்டிய மகன் ஏன் வரல? இதில் பெரிய படிப்பினைக்கு ஏதோ கடைசியாக உங்களுக்கு தெரியும், பஸ்ஸில் ஃபுட்போட்டில் போகிறேன்னு சொல்லி வேண்டிய ஃபுட்போட்டில் ஏறி போகிறது. அது மாதிரி வயம்பஸ் யூனிவர்சிட்டி அவருக்கு கிடைத்துள்ளதே ஓரளவு குடும்பத்தின் மானத்தையும் பெற்றோர்களோட மானத்தையும் காப்பாற்றி கொண்டார். அவர் எப்போ சிலோலிருந்து வெளியாகின்றாரோ அன்றைக்கு தான் அவர் முன்னேறுவார். இதை நான் தெளிவாக வீடியோவில் சொல்கின்றேன். மிஷால் மஸ்ட் லீவ் த ஹவுஸ். அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஈந்தால் நீ நாசமாக போவாய். அந்த சூழல் இருக்கக்கூடாது, அந்த சகவாசம் இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் லீவ், ரைட்? எனவே யூனிவர்சிட்டி டிகிரி நீ முடிக்கணும். விஷால் முடிக்கணும். சிமா அல்லது ACC ஒரு அக்கௌண்டிங் கோர்ஸ் முடிக்கணும். அதே நேரம் ஒரு LLBயோ அட்டோர்னியேட்டில் ஒரு லோயர் முடிக்கணும். அவருக்கு கிடைச்சிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி டிகிரியால் அவருக்கு எதையும் செய்ய முடியாது. எனவே இதுவரையில் ஒரு ஒழுங்கான தொழில் இல்லாமல் தற்போது 21 வயசு ஆகின்றது. நான் கிரேட் 7இல் குடும்ப பொறுப்புகளை பெற்று சம்பாதிக்க ஆரம்பித்துள்ளோம், ரைட்? எனவே நாங்கள் மிஸ்ஸாலை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அதே மாதிரி மஹீபா டாக்டராக வர வேண்டிய திறமை உள்ளது. ஆனால் வருவாளா சந்தேகம் உள்ளது. 30 பேரில் 28ஆம் ஆள் வார ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணின புள்ள 30 பேரில் 28. அவள் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வந்தால் ஐ எம் ஹாப்பி. அவள் கடைசியால் 2க்கு முன்னால் இருக்கின்றால். அங்கே ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் இருக்கின்றது. அதே நேரம் மஹீபாட நிறைய நல்ல பண்புகள் இருக்கின்றது. சமாளித்து தனது பயணத்தை மேற்கொள்வது. 2 வேறுபட்ட இடங்களில் தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் அவள் பிளே பண்ணுற ரோல், அது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வயசுக்கு ஷீ இஸ் பிளேயிங் அ ரோல். இந்த வயசில் பேலன்சிங் ரோல், மீடியேஷன் ரோல் ஷீ இஸ் பிளேயிங். அதே நேரம் நான் ஒரு நாள் மோட்டர் சைக்கிளில் போகிற நேரம் மஹீபா பின்னுக்கு மோட்டர் சைக்கிளில் நான் போகிறேன். அப்போது என்னை அணைச்சி படித்து கொண்டு சொன்னால், டாடி ஐ டோன்ட் ஹேவ் அ டாடி. எனக்கு சொல்கிறாள், ஐ டோன்ட் ஹேவ் அ டாடி அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் அ மாமா. எனக்கு டாடியும் இல்லை மாமாவும் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே வாழணுமன்றதுக்கு மேக்சிமம் பேசினோரால் தான் மஹீபா. விஷாலோட ரோல் இஸ் டிஃப்ரெண்ட், மஹீபோட ரோல் இஸ் டிஃப்ரெண்ட். நான் சொன்னேன், நீ வாப்பு இல்லைன்ற, நான் தான் வாப்பா என்னை அணைச்சி பிடிக்கூடாது, நீ வாப்பு இல்லைன்னு சொல்லி. தேர் இஸ் நோ டாடி பட் தேர் இஸ் அ டாடி. எனக்கு டாடி அணைச்சி பிடிச்சிக்கூட படுக்கலாம். டாடியோட எனக்கு ஒரு பயணம் போகல. டாடியோட இந்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்கல, டாடியோட படிக்கல. ஓகே, தேர் இஸ் அ டாடி பட் தேர் இஸ் நோ டாடி. தென் யூ ஹேவ் மாமா, யூ ஆர் வித் மாமா. தேர் இஸ் அ மாமா பட் தேர் இஸ் நோ மாமா. ஐ ஆம் நாட் ஹாப்பி. வீட்டில் உண்மை இருந்ததுக்கு ஷீ இஸ் நாட் ஹாப்பி. ஏனென்றால் அங்கு தாய் மகள் உறவு,
தாய் மகன் உறவு வெற்றிகரமாக இல்லை. உண்மையில் மிஷாலும் மஹிபாம் என்னோட தான் ஆகக்கூட இருக்கும். மிஷாலோட குழந்தை பருவத்தில் மால்டீவ்ஸில் என்கிட்ட தான் நிற்பான், ஏன்டா நெஞ்சில் தான் படுப்பான். மஹிபாம் என்னோட தான் இருக்கும். நான் சொல்லல மற்றவங்களோட இறக்கம் இல்லைன்னு. அந்த ஹதவத்தியால் இறக்கம் காட்டுன்னு எனக்கு தான். அதிகாரத்தால் பயந்து இறக்கம் காட்டுவது போல் நடிக்கலாம். இட்ஸ் நாட் சக்சஸ். எனவே எனது குழந்தைகளுக்கு எனது பணி உண்டு. உதாரணமாக ஏண்ட காணியை நான் ஏண்ட மகளுக்கு கொடுப்பேன். அதை யாரும் தடுக்கக்கூடாது. ஏண்ட அறிவு, ஏண்ட ஃபர்ம் கம்பெனிஸ் அல்லது ஏண்ட எஃபர்ட், ஏண்ட இன்னோவேஷன், பேட்டன் ரைட்ஸ். உதாரணமாக உங்களுக்கு எங்களோட குடும்பத்தார்களுக்கு அது எப்படி சொல்வதுன்னு விளங்காது. என்ன நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு தெரியாது. பட் ஐ எம் ஃபார் பியாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். நான் 5 யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறேன். ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கிறேன். தைரியமாக புத்தகத்தில் சாதிக்கிறேன். அப்போ ஏன் இன்னோவேஷன் ஒன்று இருக்குது. குவாசி பேங்கிங் சிஸ்டம், ஒரு பேங்கிங் சிஸ்டம் ஒன்று கொண்டு வர. சினர்ஜி லோ அகாடமி ஒன்று கொண்டு வர. அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் செய்யுது. உதாரணமாக சினர்ஜி லோ அகாடமி செய்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு ஃபேம் எனக்கிட்ட கேட்டுது, உங்களோட கம்பெனி எனக்கு தாங்க, அந்த பேர் எனக்கு தாங்க, நான் இத்தனை லட்சம் தரணும். அதாவது நான் உண்ட புதுசாக கண்டுபிடிச்சி உருவாக்கி சமூகத்தில் ப்ரொஃபைல் அடைஞ்ச பிறகு அந்த பிராண்ட் எடுப்பாங்க. குவாசி பேங்கிங் சிஸ்டம், ஒரு பேங்கிங் சிஸ்டம் மட்டும் கொண்டு வர. சம்பத் பேங்க், HNB பேங்க் இப்படி ஒன்று உருவாக்கி சமூகத்தில் கொண்டு வந்ததுக்கு பிறகு பேட்டன் ரைட்ஸ், இன்னோவேஷன் ரைட்ஸ் ஒன்று. அது பல லட்சம் பல கோடி பொறுமதியாக. அப்போ நான் மஹிபாக்கு எதை கொடுக்குறது, மிஷாலுக்கு எதை கொடுக்குறது, இதெல்லாம் நான் பேசுவேன். அதே நேரம் எனது கடைசி ஆசை, வாட் இஸ் மை லாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், வெலிகமையிலிருந்து ஆரம்பித்து பிரதனை பல்கலைக்கழகம் சென்று மால்டீவ்ஸுக்கு சென்று லண்டனுக்கு சென்று பல உம்ராக்களை செய்து தற்போது புத்தகத்தில் இருக்கின்றேன். Now last stage, final round, final game, final destination. என கடைசி ஆசை தான் அரசியலில் இறங்குவது. I want to be in politics. பல சபை எலெக்ஷன் இருப்பேன், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வருவேன், பிரசிடென்ட் எலெக்ஷன் கூட நான் கேட்பேன், அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷன். ஸோ எனது குடும்பத்தை நான் தயாரிக்க வேண்டும், எனது குழந்தைகளை நான் தயாரிக்க வேண்டும், எனது வெளிகம குடும்பத்தை நான் தயாரிக்க வேண்டும். அவர்களுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன், எனது தாத்தோட குழந்தைகள், தங்கச்சியோட குழந்தைகள், இவர்கள் எல்லோரும் எனது வளங்கள். இவர்களை நான் அழகாக சரக்கட்டி எனது பலத்தையும் வளத்தையும் அதிகரிப்பேன். ஸோ ஐ ஹாவ் அ டியூட்டி. அதே நேரம் இப்போது நான் இருக்கின்றேன் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன் அண்ட் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. நான் மவுத் என்றால் அடுத்த குடும்பத்தை ரன் பண்ணுவா யார், அதை நான் சொல்லணும். இல்லாட்டி எல்லா இடத்துல நான் ஒரு குற்றவாளி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கொள்வோம். அந்த வகையில் ஷஹரி அஹமட், அதாவது நோனி சிக்கித்தியோட மகன் ஷஹரி அஹமட் பிளேயிங் அ வெரி ரெஸ்பெக்டபிள் ரோல். நான் எல்லா விஷயத்தையும் பார்த்தேன். ஷஹரி அஹமட் he is playing a very respectable role. உதாரணமாக அவண்ட குடும்பத்தை யார், டங்கனி, ஷஸ்னா, ஷஃபீனா, அடுத்த லாஸ்ட் பாய், இதெல்லாம் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறான். திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தினான். அங்கே வாப்பா அழகாக பார்க்கின்றார்கள். தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்தான். நான் அவனோட வீட்டுக்கு நான் பள்ளி கந்திரிக்கு வந்த நேரம் செல்லுகின்றேன். வைஃப் இருக்கின்றா, மாஷா அல்லாஹ், he is having a wonderful life, wonderful wife. His life and wife and kids, 2 பிள்ளைகள் இருக்குது. இப்போ நான் மைனிட்ட கேட்டேன், எத்தனை பிள்ளைங்க? 2 மாமா 2 தான் கூட பெற்றுக்கோங்க. நான் பிள்ளைகளுக்கு விருப்பம். ஐ லைக் டு ஹேவ் மோர் கிட்ஸ். அது எனது பிள்ளைகளாக இருந்தால் நல்லா இருக்கும். உங்களோட பிள்ளை வேண்ட பிள்ளை தான் என்று சொல்லி போட்டு ஷஹரி அஹமட்டோட கதைக்க கிடக்கல் உடனே நான் ஃபோனில் கதைச்சி இன்னொரு டைமுக்கு நான் போவேன் ஷஹரி. அடுத்த உங்களுக்கு தெரியும் டங்கானி. டங்கானியோட பேர் நான் நினைக்கிறேன் ஷஃப்னா வாய். டங்கானின்னு தான் சொல்லி பழகி அப்படியே டங்கானி ஆகிட்டு. டங்கானி இஸ் பிளேயிங் வெரி லீடிங் ரோல். அந்த குடும்பத்தில் பொம்பளை சைட்டில் இப்போ நான் எங்களோட குடும்பத்தில் ஆம்பளையாக ப்ளே பண்ணின ரோலில் டங்கானி, ஷப்னா, பேர் சரியாண்டா பிள்ளையாண்டா, ஐம் சாரி, டங்கானி இஸ் பிளேயிங் லீடிங் ரோல். அவளுக்கு மூத்த தாத்தாவே கட்டுப்படுத்துது.
ஷஃபீனாவும் கட்டுப்படுத்து, ஷஹரியாமடையும் கட்டுப்படுத்து, பாப்பாவையும் கட்டுப்படுத்து, உம்பாவையும் கட்டுப்படுத்து. ஸோ ஷீ இஸ் பிளேயிங் லீடிங் ரோல். அதே மாதிரி தங்கனியோட ஹஸ்பண்ட் ஜாமி மிச்சம் நல்லவரா, தங்கமான ஒரு பொடியன், தங்கமான ஒரு மகன், நல்லா வாழ்கிறாங்க. எந்த பேச்சு மேல் அனமனம். நான் பள்ளி சுபகு போகிறேன் 20ஆம் தேதி சுபகு தொழுகைக்கு பள்ளிக்கு போகிறேன். புதுத்தொரு பள்ளி முன் வருஷம் இருக்கிறார் ஜாமி. அவர் என்னை காணல. எனக்கு அவர் டியூட்டிலேருந்து வந்து பள்ளியில் சுபகு தொழுறார். ஒரு ஆள் சுபகு ஜமாத்தோட தொழுவார் என்றால் அவர்கிட்ட வாழ்க்கையில் பரகத்திது. இதே பயனை நானும் சொல்லுவேன். நானும் பள்ளிக்கு போகிறதில்ல, மிச்சம் வீட்டில் தான் தொழுவேன். மிச்சம் நான் சந்தோஷப்பட்டேன். சுபகுக்கு பள்ளியில் ஈக்கிறாரு, ஜமாத்துக்கு ஈக்கிறாரு, முன் வருஷம் எழுப்பி போகிறாரு. அப்போ சுபகு தொழுது நான் அந்த பள்ளியில் இருந்தேன். மாஷல்லா சரி சந்தோஷப்பட்டேன். நேரடியாக கிடக்கல. ஏன்னா நான் வெரிபிட்டி 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வந்த ட்ரிப். பள்ளி கந்திரியை டார்கெட் பண்ணி வந்த ட்ரிப். ஊர் மக்கள் நான் காணணும், ஊர் மக்கள் என்ன காணும். ரைட், அப்படியே போனேன். ஷஃபின் டூட்டுக்கு மாஷல்லா அங்கே இன்சாப் இருந்தா, இன்சாப் டும் இருந்தா, ஷஃபின் இருந்தா. மடம் பிறந்து சில விஷயங்களை கழிச்சிட்டு பிறகு வருவதா சொன்னேன். ஷீ இஸ் ஹேவிங் அ வண்டர்ஃபுல் லைஃப். ஒரு நல்ல ஒரு மாமி, நல்ல ஒரு மாப்பிள்ளை, மாஷால்லா 2 கிட்ஸ், ஒரு அழகான ஒரு சூழல். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கிரேட் லேடி. ஷீ இஸ் வெரி ஃபார்வர்ட். ஷஃபீனா இன்சாப்ட வாய் வெரி ஃபார்வர்ட். மூஞ்சிக்கே கலப்பாள், ஓப்பனாக கேள்வி கேட்பாள். மாமா அதை பிடி இதை பிடின்னு. அண்ட் ஆல்சோ இந்த வெள்ளம் வந்ததோட உடனே என்ன கோல் அடித்தார். அவள் தான் ஃபஸ்ட் பர்சன். அம்மால டங்கனிட கோல். அப்போ நான் சொல்லல, நான் கேட்கல, அவள் உணர்ந்து செய்கிறாள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாப்ட கோல் அவர்களால் முடிஞ்சதை செய்தார்கள். அதற்கு பெரிய என்ன உதவியாக அமைஞ்சது. உண்மையில் நான் வந்து மாடி வீட்டு ஏழி பாப்பா கோடீஸ்வரனாக இருந்து கடைசிக்கு பிச்சைக்கார அளவுக்கு வந்தார். அதே மாதிரி நானும் பல லட்சம் பல கோடி சம்பாதித்தோரால் கடைசிக்கு பட்டு தோல்வியில் இருக்கின்றேன். அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சு. எனவே ஷஹரி, தங்கனி, ஷஃபீனா இவருடைய கணவன்மார், மனைவிமார்கள். அந்நேரம் கடைசியாக ஒரு போய்க்கிறான். அவனோட பேர் எனக்கு மறந்துட்டு. படிவான பொடி. எல்லாருக்கும் நல்லா பறக்க செய்வான். சந்தோஷமாக வாழுங்க. இதுலேருந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வருகின்றேன் என்றால், அடுத்த இந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் சக்ஸஸர், அதாவது எம்ஆர் ப்ளே பண்ணின ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஷஹர். இதை அவர்கிட்ட நான் ஒரு ஒஃபிஷியலாக போடுவேன். அவர் கேளும் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணுது. எல்லா டூட்டுக்கும் அவருக்கு போயிடும். இப்போ என் குடும்பத்தில் நான் இருக்கிறேன், இஸ்மத்திக்கிறேன், இஸ்ஸத்திக்கிறேன். இஸ்மத்துக்கு எல்லா வீட்டுக்கும் போயிடலாம், இஸ்ஸத்துக்கு எல்லா வீட்டுக்கும் போயிடலாம், ஷஹரிக்கு எல்லா வீட்டுக்கும் போயிடும், எனக்கு எல்லா வீட்டுக்கும் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் சக்ஸஸர் குடும்பத்தை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு ஆள் ஷஹரி அமர் தான். அதை இந்த இடத்துல நான் சொல்லுகின்றேன். அதே நேரம் இந்த இப்போ நான் மூத்த மகன், எனது மனைவி மூத்த மகள். உங்களோட ரோலை ப்ளே பண்ணணும், நான் பாப்போட ரோலை ப்ளே பண்ணுறேன். அதில் அங்கே தோல்வி ஏற்பட்டபடியால் அதே நேரம் நான் சொன்னேன், தங்கனிக்கு ஒரு பலம் உண்டு, லீடர்ஷிப் ஸ்கில் உண்டு. எனவே ஆந்திர சைட்டில் ஷஹரி அஹமட் எப்படி மொத்த குடும்பத்தையும் வழிநாடாத ஒரு ஆர்ஜே ஃபேமிலியை நேற்று நான் ஷோர்ட்டாக யூஸ் பண்ண ரஹமத்துல்லா ஜெசிமா ஃபேமிலி. ஏன்னால் நான் வெளியே இருக்கின்றேன். தற்போது நான் ஓய்வெடுக்கின்றேன். ஷஹரி அஹமட் லீட் பண்ணணும்னு விரும்புகின்றேன் ஆண்கள் பக்கம், தங்கனி பெண்கள் பக்கத்தை லீட் பண்ணணும்னு விரும்புகின்றேன். அதே நேரம் ஷஃபீனாட்ட நிறைய டேலண்ட் செய்யுது. ஷஃபீனோட ஹஸ்பண்ட் இந்த இன்சாப் நல்ல போட்டி, தங்கமான போட்டி, ஓப்பனாக கதை பண்ணல, மாமா மாமா மாமான்னு. அதேமாதிரி மாமி இவர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் யாரோ செஞ்ச அளவுக்கு வந்து சேர்ந்த மெம்பர்ஸ். ரைட், எனிவே வி ஆர் வெல்கம். அதே நேரம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நிசா ஃபேமிலி, அசபூர் நிசா, சிச்சாச்சிக்கும் எனக்கும் உள்ள உறவு, அந்த அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் எனக்கும் உள்ள உறவு உங்களோட எல்லாரையும் விட அதிகம். எனக்கு சிச்சாச்சியில் எல்லா வீட்டுக்கும் போயிலும் நான் சொன்னோட கேட்டுக்கணும். அதே நேரம் நான் சிச்சாச்சி நிசாவை நேசிக்கிறா. ஐ லைக் ஹிம், ஐ லைக் ஹர். இம்தியாஸை நான் நேசிக்கிறா, ஐ லைக் ஹிம். ஷூட்டி நாஜி அஸ்பர் ஹோசினா பண்டு இன்னொன்று இருக்குது. எல்லாரோடையும் சந்தோஷமாக கழிச்சு பிடிச்சி வருவேன். எனவே நிசா ஃபேமிலி
and RJ family, we are organizing a get-together. A leading get-together in Belgium. And other family, our Hamza family, our Ziad family, our Vakil family, இந்த எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து தான் இந்த கெட்-டுகெதர் நடக்கணும். பட் டிஃபரண்ட் ஷேப், டிஃபரண்ட் ஸ்டைல், டிஃபரண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஆர்ஜே நிசா, ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. கடைசியாக இந்த வீடியோவை நான் முடிக்க முன்னால் இன்றைக்கு இந்த வீடியோவை ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ வைத்துக்கொண்டு, இன்றைக்கு ஜூம் வகுப்பு நடக்காது. குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் குடும்பத்தின் எதிர்காலம், ஃபியூச்சர், ஃபேமிலி யூனிட்டி அண்ட் ஃபியூச்சர், ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஃபியூச்சர், இதை பற்றி நாங்கள் பேசுவோம். என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருங்க, குடும்பத்தாக்கள் இணைங்க. எனக்கு சொன்னால் நான் இணைச்சிடுவேன். அப்படி வெலிகம ஆர்ஜே. அதே நேரம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வர எல்லாவற்றையும் வெளியில் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கொள்கின்றேன். வெளியில் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் குரூப்பில் போடுறத நேரடியாக என்னிட்ட கேளு, இல்லாட்டி சொல்லுங்கள் என்னையும் வாட்ஸ்அப்பில் இணைக்க சரி. இந்த பின் கதவால் எடுக்கிற விஷயங்கள் அவ்வளோ நல்ல விஷயங்கள் அல்ல. சிலாபத்தில் இருந்தால் என்ன, வெலிகமையில் இருந்தால் என்ன, காலியில் இருந்தால் என்ன, டோன்ட் கம் டு மை பிளேஸ், மை ஹோம், மை வாட்ஸ்அப் குரூப் பிஹைண்ட் த டோர். பின் டோரால் வரவான்னு முன்டோரால் சொல்லுங்க, என்ன இணைக்க சொல்லி. ஏனென்றால் நான் புகழ்பெற்றோரால் நான் சொன்னேன் அடுத்த எலெக்ஷனுக்கு நான் வருவேன். அதே நேரம் எலெக்ஷனுக்கு வராட்டியும் ஐ எம் பவர்ஃபுல், ஐ எம் வெரி பாப்புலர். எனவே எதிரிகள் தே ஆர் வெயிட்டிங். அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தை அழிக்கிய எனிமி, த எனிமி வித்தின். நான் யாரும் சொல்லலை, குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தை அழிக்கிற எனிமி வைரஸ் சீக்கிரப்படியால் நேரடியாக என்னோட கதைங்க நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன்னு கேட்குவா. டாக் டு மீ டிரெக்ட்லி, கெட் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் மீ டிரெக்ட்லி. ஏன்னா நேரடியாக கதைங்க விளக்கத்தை தெளிவாக பெற்றுக்கோங்க. இன்னொரு ஆள் சொல்லுறது கேட்குவா, நான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல மாட்டேன். எனவே இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு நான் பேசியிருக்கின்றேன். இதோட இந்த அறிமுகம் நிறைவேறுகின்றது. ஜூமில் கதைக்கின்ற விடயங்கள் வெளியில் செல்லாது. நான் வீடியோவில் கதைக்கின்ற விஷயங்கள் நான் பேசுவதை மட்டும் நீங்கள் கேட்பீர்கள். அங்கே கொஸ்டின் அண்ட் ஆன்சர். உதாரணமாக மோலாண்ட ஹடேக்கு நான் சொல்லுவது ஒன்று, இசத்தி சொல்லுவது வேறொன்று. நான் சொல்லுவது ஒன்று, இஸ்மத் சொல்லுவது வேறொன்று. இல்லைச்சா? உங்களை மதிரா முனிராலும் பங்கு கேட்குறான் கடையில். அவங்க கடையில் பங்கு கேட்டால் எங்களுக்கு வீட்டில் பங்கு தரணும். எனவே அங்கே வழக்கொண்டு போடப்பட்டு, எனவே இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பெருசாக பேசலை. அதெல்லாம் கோன் இஸ் கோன். இருந்தாலும் நான் என்னோட மகளுக்கு சொல்லுவது என்னவென்றால், ஐபாக்கிட்ட என்ன சொல்வேன் என்றால், மெதுவாக லீவ் கிளியர், யூ ரைட் அ லெட்டர் எழுதிட்டு மகை தாத்த பணப்பிட்டிங் இன்னப்பட்டு, எனது தந்தை உயிரோடு இருக்கின்ற போது உங்களுக்கு தர வேண்டிய பணம், உங்களுக்கு தர வேண்டிய சொத்து, உங்களுக்கு தர வேண்டிய கடன், உங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை எனக்கு அறிவியுங்கள். யாருக்கு? மஹிபாக்கு சொல்ல லெட்டர் எழுதி. அப்போ அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இதை தரணும். நான் மூத்தாயின கூட என்னை பற்றி பேசக்கூடாது. நான் ஹயாத்தோடைய நேரம் என்னை பற்றி பேசணும். அந்த குழந்தைகளுக்கு தெளிவிக்கணும். அதே நேரம் என்னால் செய்யலாத நான் என் பிள்ளைகளை சொல்லுவேன், இது நான் செய்யணும், என்னால் செய்யலை, இதை நீங்கள் செய்யணும். நான் கடன் கொடுக்கணும், என்னால் கொடுக்கல, இதை நீங்கள் கொடுங்க. ஏண்டா ரஹமத்துல்லா மௌத்தாயினத்தோடு அந்த அரபாத்தோட கடையில் கடையில் ஒரு ஆள் இருந்தார். அவனுக்கு நாங்கள் சொல்லி ஷாவலன், இப்பிலிட கடை நடுக்கடை கோண்டரில் ஒரு கடையில் இருந்தார், ஷாவலன்னு சொல்லுவேன். தம்பே ரோட்டில் கல்யாணத்துக்கு இப்போ பதகிரியில் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார், மாஸ்டர், நான் அப்போ ஸ்கூல் டீச்சர் இல்லை இது நேரம், உங்களோட வாப்பா எனக்கு 50 ரூபா கடன் தரீங்க. என்னத்துக்கு கேட்டேன். அவர் பீடி எடுத்தார், இல்லை வெத்தில் எடுத்தார். 50 ரூபா எனக்கு தரீங்க, ஆனால் தரலேங்க. மௌத்தாயின ரூபா சொல்கிறார். இதை நான் உம்மாட்ட சொல்லி நான் கொண்டு போய் கொடுத்தேன், இதான் 50 ரூபா எடுத்துக்கோங்க ஹலாச்சல். அப்போ வாப்பா எடுத்த கடனை நான் கொடுத்தேன். நான் எடுத்த கடனை என் பிள்ளைகள் கொடுக்கும். கொடுக்கலாட்டி நான் சொல்லுவேன், நான் ஈக்கிற நேரமே கொடுத்துருவேன். இல்லாட்டி நான் சொல்லுவேன் இந்த கடனை கொடுத்துருவேன். எனவே கடன் சொத்துக்கள் அதில் யாரும் எந்த தப்பும் செய்யக்கூடாது. என கூறி என்னால் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்துக்கோங்க. எனது உயிர் இருக்கின்ற போதே நான் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுவேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனது பணியை அழகாக முடித்துவிட்டு நான் நிம்மதியாக எனது பயணத்திலிருந்து விடைபெறுவேன். என் குழந்தைகளுக்காக துவா கேட்கவும்,
they are in crisis, பாரிய பிரச்சனைகளுக்கு முன் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் விஷாலன் மஹிபா. இது படிப்படியாக நீங்கள் விலகிக் கொள்வீங்க. உதாரணமாக மஹிபா கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் போட்டார், தூரத்து ஸ்கூலில் போட்டாச்சு. அந்த புள்ள எப்படி போகணும் நீங்கள் சிம்பிளாக விளங்கலாம். மதீராக்கு ஒரு பொம்பளை புள்ளை வேண்டிங்க, ஃபர்வத் ஒரு பொம்பளை புள்ளைன்னு வச்சுக்கோங்களே. வெளிப்பேட்டி ஜாயிராவில் போடாமல் மசீரா ஃபர்வத் என்ற பொம்பளை புள்ளையா ஃபர்ஹானான்னு வச்சுக்கோங்களேன். மதீனோட புள்ளை வண்டிக்கு ஃபர்வத்தில் ஃபர்ஹானா. இந்த பொம்பளை புள்ளையை கொண்டு போய் தெனியா ஸ்கூலில் போட்டால், முஸ்லீம் பொம்பளை பிள்ளைய தெனியா ஸ்கூலில் போட்டால், அதை பற்றி கொஞ்சம் யோசிங்களேன். ரைட். மதீனோட மகள் ஒன்றிக்கு ஃபர்வத்தில் ஃபர்ஹானா கடைசி மகள். இந்த பிள்ளைய வெளிப்பேட்டிலிருந்து வெளிக்கமைக்கு நடந்து செல்லுமாறும், நடந்து போதல் நடந்து வருது, அந்த புள்ளி அனுப்பினால் அதை பாதுகாப்புறத்தை கொஞ்சம் யோசிங்க. வியா வெளிக்கு நாங்கள் பெண்களை எப்படி பாதுகாப்பு, பெண்களுக்குள்ள கண்ணியத்தை எப்படி கொடுக்குறது, அதே நேரம் வாப்பு இல்லாமல் நான் பெண்களை பாதுகாத்தேன். அதுக்கப்புறம் தான் நம்மளோட கணவன்மாருக்கு நான் ஒப்படைச்சு, எனக்கு பொறுப்பு பண்ணிக்குது. நான் என் தங்கச்சி மதிராவை எப்படி கணவனுக்கு ஒப்படைச்சேனோ, முனிராவை எப்படி கணவனுக்கு ஒப்படைச்சேனோ, அது மாதிரி என் மகன் நான் ஒப்படைப்போம். ரைட். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு, அந்த பொறுப்பு மிஷாலுக்கு, அவராக தெரியாமல் இருக்கிறோம். அதே நேரம் என் மகள் என்றால் எல்லாருக்கும் இப்போ சிலவில் என்னையும் என் மகளே எல்லாருக்கும் தெரியும், ஏன்டா என்னையும் எல்லாருக்கும் தெரியும், என் மகள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் மோட்டர் சைக்கிளில் போகிறோம், அவன் என்னை இப்படி அடிச்சு பிடிச்சுன்னு வருவோம். இங்கே சந்தில் படுத்துக்கொண்டு இப்படி அடிச்சு பிடிச்சுக்கொண்டு வர இந்த பியூட்டி எல்லாருமே பார்க்குற டவுனில். பாப்பா மகள்கிட்ட கூத்த டவுனில் எல்லாருமே பார்ப்பான். கூத்தடிக்கொண்டு போடுறது, ஆடிக்கொண்டு போடுறது, அவள் ஆடிக்கொண்டு வாரது, இப்படி மோட்டர் சைக்கிள் இது கொண்டு அந்த மகள் தந்தையோடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கின்றான். இது எல்லாருமே இந்த கிலோ முழுக்க தெரியும். அதே நேரம் வேணே எல்லாருக்கும் தெரியும், மஹிபா ஸ்கூல் எல்லாருக்கும் தெரியும். எனவே ரிஸ்க் ஒன்று இருக்குது, ஆபத்தொன்று இருக்குது இல்லைச்சா, ரிஸ்க் ஒன்று இருக்குது, ஆபத்தொன்று இருக்குது. எனவே இந்த எனக்கு மகளுக்காக துவா செய்யணும். எப்போதும் நான் இல்லாட்டி நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும். உதாரணமாக டங்கனிக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்றால் டங்கனி அதோட பொறுப்பாள், ஜாமில் அதோட பொறுப்பாள், மட்டுமல்ல நானும் அதுக்கு ஒரு பொறுப்பாள். ஷப்னாவுக்கு மூத்த மகளும் இருக்கிறாள், ஷப்னா பொறுப்பாளி, ஜாக்கிர் பொறுப்பாளி, நான் பொறுப்பாளி, ஷாரியா மட்டும் ஒரு பொறுப்பாளி. இந்த பொறுப்புகளை நாங்கள் விளங்கிக் கொள்வது, எந்த ஒன்றையும் அல்லாஹ் முன்னுக்கு வச்சு பேசுவது, பொய் சொல்லி வெல்லுகின்றவர்களும், பொய் சொல்லி வெத்தி, அவங்க வெத்தி தான், ஆனால் மனச்சாட்சியோட அவன் கடைசியில் தோற்பார்கள். திருடி வாழுகின்றவர்கள் பட்டு தோல்வி அடைவார்கள். அடுத்தவண்ட காணியை பெறுபவர்கள் பட்டு தோல்வி அடைவார்கள். அடுத்தவண்ட பணத்தை திருடுவர்கள் பட்டு தோல்வி அடைவார்கள். இழந்தவன் தோல்வதில்லை என்று அல்லாஹ், இழந்தவன் அல்லாஹ் இருக்கின்றான். ஸோ நாங்கள் நேரடியாக அடுத்த கிழமையிலிருந்து, அதாவது அடுத்த வீக், நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து சண்டே 9 மணிக்கு அல்ல 10 மணிக்கு. அப்போ நான் முதலாவது அடுத்த சண்டே எடுக்க போகிறேன். ராமத்துள்ளோட சொத்துக்கு என்ன நடந்தது, இதுதான் என்னோட டாபிக். ராமத்துள்ளோட சொத்துக்கு என்ன நடந்தது, அது ஒரு டாபிக். சிலாபத்தில் என்ற சொத்துக்கு என்ன நடக்க போகுது. எனவே இந்த சொத்து விஷயங்கள் நான் கொஞ்சம் பேசுவேன். அதே நேரம் நோனிட விஷயங்கள் சரியாக நடக்கலை என்று நோனி பல தடவை என்னிடம் வந்து அழுதுருக்குறார். கணவன் என்னிடம் வந்து அழுதுருக்கிறார். எனக்கு உம்மாமணியும் செஞ்சது, பாப்பா சிறுசில் இல்லை, நீயாலும் என் விஷயங்களை செஞ்சு விட்டுரு. எனக்கு ஏண்ட விஷயங்கள் சரியாக நடக்கலை. இப்படி அவள் என்ன பலகடா வந்து அழுது என்னிட்ட சொல்லியிருக்கு, என்னை பிள்ளைகளை பார்த்துக்கோ, நீ மௌத்தாத்து முன்னால் அந்த பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு வழிகாட்டல் செஞ்சு, இப்படி பல தடவை என்னை வந்து சொல்லியிருக்கு. ஜெஸ்ஸிமா கனவுல வந்திருக்கு. ரஹமத்துல்லாவுக்கு நோனிக்கும் உள்ள தொடர்பு கொண்ட கட்டாயம் விளங்கிக்கொள்ளும். ரஹமத்துல்லா வாப்பாவுக்கு நோனியோட தான் கூட இருக்கும். அதாவது தன்னோ தனிக்கு உண்மை சொல்லுவார், நோனியோட தான் வாப்பா கூட இருக்கும். எனவே வாப்பா கூட சொல்லியிருக்கு, நோனியோட விஷயங்கள் சரியாக நடக்கல, அதெல்லாம் சரியாக செஞ்சுட்டு மௌத்துக்குள்ள எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி. அப்போ இந்த கனவுல வந்து சொல்வது சரியா இல்லையா என்ற ஒரு கேள்வி வந்து வரையும்.
உங்களுக்கு தெரியும், நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற போது தெவட்டகா பள்ளியில் ஜும்மா தொழுட்டு அங்கே யாசினை மோதிட்டு ருகுமணகுமாரியில் வந்திருக்கிறேன். ருகுமணகுமாரிக்கு வந்து சோறு திண்டு படுக்கிறேன். படுத்து ஒரு கனவு காணும். உண்மைக்கு நடந்த சம்பவம். அந்த கனவுல நான் பறக்கிறேன், இப்படி பறக்கிறேன், பார்த்து பறக்கிறேன். அது முஸ்லீம் நிலமொன்றில் பறக்கிறேன். அது அந்த கனவுல நான் ஒரு பள்ளியை காணுங்க, மினாராக காணுங்க. அதோட ஒளிம்பி பார்த்தால் இரவு 3 மணி. உடனே தொழுட்டு தாஜ தொழுட்டு படுத்துட்டு காலையில் 8 மணிக்கு போகிறேன். கொப்மாது கிணத்துக்கு குளிக்க போகிறேன். போகிற நேரம் அந்த வெளிப்பீட்டில் ஒரு லைப்ரரி உண்டு. இன்னும் மீக்க அந்த லைப்ரரி அலிக்கியவர்களுக்கு என்ன இன்னும் தெரியும். போயிட்டு பேப்பரை பார்த்ததோட மால்டிவ்ஸில் ஒரு வேகன்சிஸ் இன் மால்டிவ்ஸ். உடனே வரணும் இன்டர்வியூ. அடுத்த ஆண்டு போகிற இன்டர்வியூவில் செலக்ட். ஏண்டா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய தகுதிகள் இருக்கின்றது. படிப்பிப்பதில் வெற்றிகரமாக படிக்கக்கூடிய ஒரு ஆள். உடனே செலக்ட். 10 நாளையில் வரையணும். நாளைக்கு வரையில் மட்டும் கேட்குறாள். அது பிரின்சிபல் கேட்குறாள், நான் கேன் யூ கம் டுமாரோ? ஐ டோன்ட் ஹேவ் அ பாஸ்போர்ட், ஸோ கம் வித்தின் 10 days. 10 days போகிறேன். போய்த்து இரவில் லேண்ட் பண்ணுறேன். மாலைதீவில் இரவில் லேண்ட் பண்ணுறேன். லேண்ட் பண்ணி மாலைதீவு ஏர்போர்ட்லேருந்து அந்த பாடசாலை இருக்கின்ற இலக்கு நோக்கி நான் நகர்கின்றேன். நகர்த்த போது ஒரு பள்ளிவாசல் தென்படுகின்றது. தலையை தூக்கி பார்த்தா நான் கனவுல கண்ட பள்ளிவாசல். நான் ஸ்ரீலங்காவில் கனவுல கண்ட பள்ளிவாசல் அங்கே தெரிவது. இது பொய் மாதிரி உங்களுக்கு விளங்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். நடந்த உண்மையை சொல்கிறேன். எனவே அந்த பள்ளிவாசலில் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாசினோம். அந்த பள்ளிவாசல்கிட்ட போகும்போது எனக்கு அலாதியான ஒரு சந்தோஷம். ஐ ஃபீல் மோர் ஹாப்பி. எனவே இந்த கனவுகள் சரியா பொழையாண்ட வாதம் எனக்கு அவசியம் இல்லை. பட் தேர் இஸ் அ மெசேஜ். அங்கே ஒரு செய்தி இருக்குது. அதை நான் கட்டாயம் செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு பொறுத்து கொள்வான். ஸோ டாக்டர் மாரம் ஓல்ட் சைரியன் சிலாபத்தில் இருக்கின்றேன். 5 பல்கலைக்கழகங்கள் கல்வி கற்பித்த ஒருவர். நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஒரு பேச்சாளர், நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு சிந்தனையாளர். ஐ ஹாவ் மோர் பவர்ஃபுல் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். உங்களோட மாமாவை கூட நானாக உங்களோட குடும்ப அங்கத்தவர் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் முழு ஸ்ரீலங்கா என்ன பார்த்து கொண்டிருக்குதுன்னு விளைக்கும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் துவா செய்யணும். எனக்கு குழந்தைகளுக்கு துவா கேளுங்க. எந்த பிரச்சனை என்றால் என்னோட கதைங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.